அழகான மாம்பழம். ஆஹா ஆஹா, சிச்சி இது நல்லா இது சூப்பர். சிவா கண்ணா, நீ இங்கே விளையாடிட்டு நான் காட்டுக்குள்ள போய் நல்ல நல்ல மாம்பழத்தை கொண்டு வரேன். ஓகே தாத்தா. ரேவா, பாட்டி இன்னைக்கு நம்ம கூட பிக்னிக் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. சிவா, அவங்க உடம்பு நல்லா இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்கல்ல. ரேவா, இங்க பாரு, நான் என்னோட சைக்கிள்ல ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கேன். நான் இங்க நின்னு என்ன சொன்னாலும் அது அந்த ஸ்பீக்கர்ஸ்ல அப்படியே கேக்கும். அப்படியா? எங்க பேசி காட்டு. ஏடி யூடி, ஜாக்கிரதை, மறந்து போய் மரத்துல பால் அடிச்சிட போறீங்க. ஏன்னா அங்க ஒரு உட்பேக்கர் மரத்தை கொத்திக்கிட்டு இருக்குது பாருங்க. ஏய் சிவா, நீ அந்த இடத்துல இருக்க, ஆனா உன் சத்தம் சைக்கிள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, தேவையில்லாம அந்த உட்பேக்கரை வேற வெறுப்பேத்திட்டீங்க. அட, அது வெறுப்பேத்தணுமோ கடுப்பேத்தணுமோ அதுக்கு எங்க மேல பயம் இருக்குப்பா. சிவா, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, வலிக்குது, என்ன காப்பாத்து சிவா, வலிக்குது, வலிக்குது, மம்மி. ஐ மாம்பழம் ரெண்டு போக போய் பார்ப்போம். பழம் என்னது? யாரையுமே காணுமே. இங்க என்னது? காடு அமானுஷமா இருக்குது. யாரையும் ஒண்ணுங்க இங்க ஒண்ணு சாப்பிட்றானுங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ஒழிஞ்சுக்கலாம். அடிச்ச மாம்பழம். இந்த தடவை நாம லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறோம். என்னையா நீ லட்சத்தை பத்தி பேசிட்டு இருக்க? இப்ப கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற அளவுக்கு சரக்கு இருக்கு. இந்த சந்தன மரத்தை கோடிக்கணக்கில் விற்கலாம். தாத்தா குஷியாக போறாரு, நமக்கு பல லட்சம் கொடுப்பாரு. நான் எடுக்க குஷியாக போறேன், இவனுங்களுக்கு எடுக்க நான் லட்சத்துல காசு கொடுக்கணும். காசு கட்டா நான் எங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட நான் கொடுப்பேன். டேய், இந்த டாட்டா எதுக்காகடா உங்களுக்கு லட்சத்துல காசை கொடுக்கணும் சொல்லுங்கடா. ஆமா ஆமா, போன தடவை நாங்க லட்சக்கணக்கில் வியாபாரம் செஞ்சு கொடுத்தோம். இந்த தடவை கோடி கணக்கில் நாங்க வியாபாரம் செஞ்சு கொடுக்க போறோம். என்னது, நீங்க எனக்கு லட்சத்துல லாபம் பண்ணி கொடுத்தீங்களா? வீட்டுல சொல்றாதீங்கடா, தூக்கி போட்டு அடிப்பாங்கடா என்ன. அட, இந்த பெருசு யாரு? இது எப்ப வந்தது? சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு. ஹலோ, இங்க பாருங்க தாத்தா, நாங்க உங்களை பத்தி ஒண்ணும் பேசலையே. நாங்க எங்களோட பாஸ் தாத்தா பவானி சங்கரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருந்து வந்தீங்க? ஒருவேளை போலீஸ் சம்பந்தப்பட்ட ஆளா இருக்குமோ? உங்களை யார் கையை தூக்க சொன்னது? அந்த தாத்தாவை சொன்னேன். யூ ஓல்ட் மேன், வயசான தாத்தா, ஹேண்ட்ஸ் அப். ஆஹா, மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு மாபியா கேங் கிட்ட மாட்டிக்கிட்டானே, அவசரப்பட்டு துப்பாக்கி அமுத்திட்டானப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரே ஒரு போனை பண்ணிக்கலாமா? போன் தானே, செஞ்சுக்க. நன்றி அப்பா. ஹலோ, லாட்டோ சிங் சார். அவர் எதுக்காக போன் பண்ண சொன்னேன்? பாத்தியா, இப்ப அவர் போலீஸ கூப்பிடுறாரு. நான் என்ன பண்ணட்டும்? எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்துருக்காங்கல்ல, பெரியவங்க எது கேட்டாலும் சரின்னு சொல்லணும்னு. அட, உங்க அம்மாவை பிடியா, அவரை புடியா. சரி. ஆஹா, ஐயோ வராங்க. ஓடு. அப்பா நில்லுங்கப்பா. தம்பிங்களா, என்னால ஓட முடியாது, வயசானவன். நீங்க யங் பிட்டா இருக்கீங்க, நீங்க நல்லா சுட்டுங்க. நான் ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறப்பா முடியல. ஓகே சார். முட்டா பண்ணுங்க. லாட்டோ சிங் சார், நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள என்ன ரவுடி பசங்க புடிச்சு வச்சிருக்காங்க சார். மிலிட்டரிய கூப்பிட்டு டக்குன்னு வாங்க சார். தனியா ஓடுறத முதல்ல நிப்பாட்டுங்க, அவரை புடிங்க, போலீஸ கூப்பிடுறாருடா. அந்த லொகேஷன்
ஆனா எங்க அம்மா கத்து கொடுத்துருக்காங்க பெரியவங்க வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு. அட வாய மூடுற உங்க அம்மா பையனை அவரை போடுறா. ஓகேப்பா. தாத்தா எங்க போனாருன்னே தெரியலையே. ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்ப வரவே இல்ல. எங்க தேடியும் தாத்தாவை காணோம். ஏதாவது காட்டு மிருகம் அவரு. வாய் முடு. இந்த காட்டுல அந்த மாதிரி கொடிய மிருகம் எதுவுமே கிடையாது. ஏதோ 1-2 குரங்கு, சின்ன சின்ன பறவை தான் இருக்கும். வேற எதுவும் இருக்காது. நான் பயப்படுற ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். தாத்தாவோட போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை அவர் போன்ல லோ பேட்டரியா இருந்துச்சுன்னா? இல்ல, அவரோட போன் பேட்டரி ஃபுல்லா தான் இருந்தது. நான் தானே சார்ஜ்ல இருந்து கழட்டி கொடுத்தேன். ஏன்பா இந்த ஜங்கல்ல பூதோல ஏலியனும் இல்லையே. ஒருவேளை அதுங்க ஏதாவது தாத்தாவை தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்றது? ஓ யூடி, பூதம் ஏலியனை தவிர வேற ஏதாவது யோசிச்சு சொல்ல. வாங்க நம்ம பிரிஞ்சு போய் ஒவ்வொரு இடத்துலயும் தேடி பார்ப்போம். நீங்க இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போய் தேடி பார்க்கறேன். தாத்தா எங்க இருக்கீங்க? தாத்தா! பாத்தீங்களாடா அந்த புள்ளாண்ட தாத்தா தேடிக்கிறான். இப்போ கூட அந்த தாத்தாவோட ஆளத்தான் இருப்பான்னு நினைக்கிறேன்டா. நாம இவனை மட்டும் புடிச்சு வச்சிட்டோம்னா இவனை வச்சே தாத்தாவை மிரட்டி நம்ம ஆளுங்களை ஃபுல்லா வெளியே கொண்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? அப்புறம் எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சீக்கிரமா போய் அவனை பிடிப்போம். யார் நீ? எனக்கு இறக்கி விடு. தாத்தா கேங்க சேர்ந்து இந்த சின்ன பையனே நம்மளால அடிக்க முடியலையே. நாம எப்படியா தாத்தா கேங்க எதிர்த்து சண்டை போடுறது? கேங்கா? எங்க தாத்தாக்கு எந்த கேங்குமே இல்ல. நீங்க எந்த தாத்தாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நீ தாத்தா பவானி சங்கரோட ஆளு இல்லையாப்பா? இல்ல இல்ல, எங்க தாத்தாவோட பேரு ஆச்சாரியா, புரியுதா? அவர் இங்க கூட இங்க பிக்னிக் வந்தாரு. அப்படியே இங்க காட்டுக்குள்ள வந்து அப்புறம் எங்கேயோ காணாம போயிட்டாரு. ஐயோ நான் மறுபடியும் பெரிய தப்பு பண்ணிட்ட போல இருக்குதா? தம்பி நீ அந்த தாத்தா பவானி சங்கரோட ஆளு நஷ்டப்பா. நானு என்ன சாரி பண்றப்பா. அப்புறம் என் பேரு பவர் சிங், இது சாந்தா, அது தாரிமணி. என்னோட பேரு சிவா. நான் என்னோட தாத்தாவை தேடிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா உங்க தாத்தாவையும் அந்த தாத்தா பவானி சங்கர் ஆளுங்க தான் பிடிச்சி வச்சிருப்பாங்க தம்பி. எனக்கு நல்லா தெரியும். அந்த குரூப்பை சேர்ந்தவங்க சந்தன மரத்தெல்லாம் வெட்டி தப்பான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு எங்க கிராமத்து மேல அட்டாக் பண்ணாங்க. அங்க இருக்கிற கிராமத்து ஆளுங்களை வலுக்கட்டாயமா வேலை செய்யறதுக்கு வேற இழுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக அந்த கிராமத்தை விட்டு வேற ஓடி வந்துட்டாங்க. எங்களை மாதிரி. உங்களோட ஊர் எங்க இருக்கு? அதோ அந்த மலை மேல இருக்குதுப்பா. ஆனா எங்க ஊருக்கு போறதுக்கு இப்ப எங்களுக்கு பயமாகுது. அந்த பெருசோட ஆளுங்க எங்களை பார்த்தாங்கன்னு வையன் கப்புன்னு டப்பான்னு புடிச்சு போயிடுறானுங்கப்பா. லட்டு சிங் சார். சிவா எங்க இருக்க? உங்க தாத்தாவை யாரோ சில ரவுடி பசங்க கடத்தி வச்சிருக்காங்களா? நான் உங்க தாத்தாவை தான் இந்த காட்டுல தேடிக்கிட்டு இருக்கேன். நான் சில பேரை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்புறேன். அவங்க உங்களை என்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. ஓகே சிவா. எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார் இங்க காட்டுக்குள்ளதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தாத்தாவை தேடி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு உங்களோட கிராமத்துக்கு போங்க. நானும் நேரம் உங்க கிராமத்துக்கு போறேன். ததா சிவா, நான் எல்லாரும் கூப்பிட்டு கிராமம் தாட்ட வந்துடுறேன். சரியா? என்னப்பா இது? தாத்தாவையும் எங்க தேடியும் காணல. இந்த சிவாவுக்கும் லைன் கிடைக்க மாட்டேங்குதே. தாத்தா 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 எங்க தான் இருக்காரு? லட்டு சிங் சார், நல்ல வேளை நீங்களே இங்க வந்தீங்க. கவலைப்படாதீங்க, லட்டு சிங் வந்துட்டல. இந்த காட்டுல இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் இருக்கிற எல்லா இடமும் எனக்கு நல்லா தெரியும். பயப்படாதீங்க, என் கூட வாங்க. ஏய், உள்ள யாரது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? மரியாதையா வெளியில வாங்க. ஹலோ, இப்ப நீங்களா வெளியே வர்றீங்களா இல்லன்னா நான்?
வந்து சாரி சாரி ஐ சே சாரி. எனக்கு தெரியாது நீங்க தான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு. ஐயோ நீங்க புல்லுதானே மேற்பீங்க. இப்ப ஏன் மனுஷனை எல்லாம் அடிக்க வரீங்க? என்ன விட்டுருக்க, நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருக்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாம் அதான் சொன்னாங்க. ஐயோ என்ன விட்டுரு, நீ ஒன்றும் பண்ணாத. பார்த்து பார்த்து. தாத்தா ஏச்சே, நான் அப்படி கட்டுறேன். பக்கத்துல தானே நின்று இருக்கிறேன். சொல்லுனா மாட்டுறேன். உங்களை யார் கூப்பிட்டது? எங்க தாத்தாவை தானே நான் கத்தி கூப்பிட்டேன். தாத்தா பவானி சங்கர், எங்க பாஸ், சாண்டல்வுட் ஸ்மக்லிங் கிங். யாராமா? தாத்தா, ஏய். இவரு போலீஸோட ஆளு. நாங்க கஷ்டப்பட்டு இவரை புடிச்சிட்டு வந்திருக்கோம். எங்கடா உங்க டாட்டாவை காணோம்? இது தேவையா? என்னது போலீஸ்க்கு தகவல் கொடுத்த டாட்டாவா? அப்ப தூக்கிட்டு போய் முதல்ல லாக் பண்ணியா? சண்டன மரம்னா வெட்டு, அதை விட்டா துட்டே. அட முட்டாள் தாடி தாத்தா, தமிழ முதல்ல ஒழுங்கா பேச கத்துக்கோ. துட்டு துட்டுன்னு சொல்றியே, துட்டுங்கிறது தமிழே கிடையாது, காசு பணம். நீ எனக்கே சொல்லி தரியா? Yes. டாட்டா பவானி சங்கருக்கே சொல்லி தரியா? Double yes. நான் சொன்னா அது கரீட்டா தான் இருக்கும். துட்டே துட்டே துட்டே. அட மண்டையில முடிய தவிர வேற எதுவும் இல்லாதவனே, துட்டு கிடையாதுடா. துட்டுங்கிறது தமிழே கிடையாது, பணம் இல்லன்னா காசுன்னு சொல்லணும். தமிழ தப்பா பேசின இவங்கிட்ட துப்பாக்கி வாங்கி உன்னை சுட்டுருவேன். ஏய், எங்கடா குட்டிங்க இந்த வாத்தியார் தாத்தாவை? நான் வாத்தியாரு தான். வந்து டியூஷனை கத்துக்கோ. தமிழ நல்லாவே சொல்லி தரேன். பாட்டு ஃப்ரீயா கட்டு தரேன். டிசி வேணாம். பாப்பி ஷேமு பாப்பி ஷேமு பாப்பி ஷேமு. முதல்ல இந்த பட்சம் என் கண்ணில் கட்டாம இங்கிட்டு கூட்டு போங்க. பாட்டாலே கடுப்பாக்குது. ஓரா பேசுற இந்த தாத்தாவுக்கு நாஷ்டா கொடுக்காதீங்க, பட்னி போடுங்க. நாஷ்டா இல்லடா, நாஷ்டாங்கிறது தப்பு. சிற்றுண்டி சொல்லு, சிற்றுண்டி. கீழே வா, டாடியை பிடிச்சிட்டு ஒரு கொட்டு கொட்டுறேன். கபாலி, டே ரங்கா, அந்த பேச்சுக்கு நல்லா முதல்ல புரிய வைடா. டியூஷன் படிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு பயங்கரமான வெட்டுக்காரன். தப்பு தப்பு தப்பு, மறுபடியும் மிஸ்டேக் பண்றீங்களே. இங்க பாருங்க, துப்பாக்கி இல்ல துப்பாக்கி. சொல்லுங்க, துப்பாக்கி துப்பாக்கி. சரியா சொல்லணும், துப்பாக்கி. ஓ, தம்பி, நான் உன்னோட எதிர்காலத்தை பத்தி சொல்லட்டுமா? நீ இப்ப உன் தாத்தாவை தேடி போய்கிட்டு இருக்க. நீ நேரா போ, இந்த வழியா போனாதான் நல்லது. தேங்க்யூ வெரி மச். ஆமா, அந்த இடத்துல தாத்தா பவானி சங்கரோட ஆளுங்களா இருக்காங்களா? இரு, கொஞ்சம் இரு, நான் எல்லாத்தையுமே சொல்றேன். இந்தப்பா, இத முதல்ல சாப்பிட்டுட்டு போ. ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்வீட் எடு, கொண்டாடு, சாப்பிடு. ஹலோ யோ தாத்தா. நாங்க சிவாவோட க்ளோஸ் தோஸ்து. எங்க கூட வாங்க, நாங்க அவனோட கூட்டிட்டு போறோம். பயப்படாம வாங்க சார், போலாம். ஓகே, வெரி குட், தேங்க்யூ வெரி மச். வாங்க வாங்க போலாம். பார்த்தாலும் ஈத்தி பேசுறாரு. சிவா, கண்ணா சிவா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல. முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்ப்பா. டே மீச்சா, கட் அவுட் விட்றான், நாங்கள் எஸ்கேப் ஆகணும். ஓகே. அட கொஞ்சம் கம்னுறா. பெருசா சொன்னா உடனே ஓடி போய் கழட்டி விட்டுருவியா? ஆனா எங்க அம்மா என்கிட்ட பெரியவங்க உதவி கேட்டா செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான அம்மா புள்ளியா இருக்கிய. நாம தாத்தா பவானி சங்கரோட ஆளுங்க, அதை மறந்துடாத. சும்மா அம்மா அம்மான்னு.
வாட்ச் டேக் ஆக்டிவேட். எனக்குடா. உஷு உஷு. தாத்தா இப்ப பாருங்க என்னோட விளையாட்டை. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் ஓரம் போங்க, கொஞ்சம் ஓரம் போங்க, ஓரம் போங்க. அட இந்த சைக்கிள் யாரும் ஓட்டாம எப்படிப்பா ஓடுது? அதுவும் இல்லாம திடீர்னு பேசுது வேற. இது சந்தேகமே இல்ல, பேய்தா இப்படி எல்லாம் பேசும். யாரும் பயப்படாதீங்க, நான் நல்ல பேய் தான், யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் சைக்கிள் ஓடிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு பசிச்சதுன்னா அப்ப மட்டும் தான் சாப்பிடுவேன், மத்த டைம்ல சாப்பிடவே மாட்டேன். ஓடிலாம் வாங்க, இந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிற பேய்க்கு நம்ம கடந்தோட நம்மள சாப்பிட்டு வாங்க, ஓடிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் படிக்கட்டு. நில்லுங்க, எனக்கு பசிக்குது, நான் உங்களை தான் சாப்பிட போறேன். நீங்க தான் சூப்பரா இருக்கீங்க. முட்டா பசங்களா, எதுக்குடா இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? பேயும் இல்ல, பூதமும் இல்ல, அது ஏதோ ரிமோட் செய்யற வேலை. முதல்ல அந்த சைக்கிளை புடிங்கடா. பையா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், எனக்கு தெரியும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். உனக்கு யாருடா? தம்பி என்ன பண்றப்பா? சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, நான் லட்டு சிங் வந்துட்டேன். இனி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மலை மாடிங்களா? ஐயோ, வெயிட் a minute. சொல்ல முடிச்சுக்கிறேன். ரெடி? ரே கா மா பா ட நீ ச சா சா. எங்க போறீங்க? சொல்லுங்க. தம்பி சிவா, செல்லா பாடு நீ பாட்டு பாடா, என்ன தோட்டத்து பாடு நீ பாட்டு. நான் பெருசு கிழக்கட்ட, என்ன அடிச்சு உன் பேர நீயே டேமேஜ் பண்ணி காட்ட கண்ணு. பாவா விட்டுடு, டர்ராக்குதுப்பா. டர் என்பது தமிழ் வார்த்தையே அல்ல தம்பி. பயம், பயமா இருக்கு. சொல்லு பாப்போம். செஞ்சு பயமுடு. வாங்க சார், கொல்ல கூட்டு போங்க. சீக்கிரம் சீக்கிரம். ரொம்ப நன்றி சிவா, உன்னால மட்டும்தான் எங்களான ஊர் திரும்பி கச்சிதுப்பா. எங்க கிராமம் எங்களுக்கே கச்சிச்சு. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? கோஷம் போட்டுக்கடா. சிவா.